ரஷ்யா நினைத்தால் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம். முதன்முறையாக இந்த வார்த்தையை புட்டின் பயன்படுத்தியிருக்கார். ஆனால் பொதுவாக வல்லரசு நாடுகள் அப்படி வார்த்தையை விட மாட்டாங்க. ஏன்னா விட்டு அதை பயன்படுத்தணும். அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேன் என்று சமீபத்தில் ஈரான் சொன்னது. வியட்நாமில் இப்போ சமீபத்தில் கிளஸ்டர் குண்டு அமெரிக்கா போட்ட குண்டு வெடிச்சிருக்கு. கிளஸ்டர் குண்டு வெடிக்காமே இருக்கும், அங்கங்கே தூவி விட்டுருவாங்க விமானத்தில் போய். ரொம்ப டேஞ்சர். என்னைக்காவது ஒரு நாள் வெடிக்கும். அமெரிக்கா வந்து இத்தனை $1 பில்லியன் ஆயுதங்களை எதுக்கு போய் உக்ரைனுக்கு கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. எங்க சும்மாவா கொடுப்பான்? பல $1 பில்லியன். ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டால் அவர் ரஷ்யா ஆதரவு மனப்பான்மை உடையவர். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க, சூழலே மாறும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து நடந்த வண்ணமாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ நேற்று ரஷ்யா அதிபர் புட்டின் சொல்லியிருக்காரு, இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து இந்த உக்ரைன் போருக்கு வந்து நீங்கள் உக்ரைனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் அணு ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அணு ஆயுதத்தை தொட்டால் இந்த போரானது எந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் செல்லும் நினைக்கிறீங்க? அதாவது கடந்த 2 வருடங்களாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடக்குது. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது 3வது வருடத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது. நம்ம நினச்சது மாதிரி ரஷ்யாவுடைய உக்ரைன் யுத்தம் சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினச்சோம், முடியல. ரொம்ப இழுவையாக போய் கொண்டிருக்கிறது. பக்கத்து நாடு, இன்னும் சொல்லப்போனால் ஒரே நாடுகளாக இருந்த 2 நாடுகள். ஆனாலும் யுத்தம் வந்து ரொம்ப பலமாக போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி மேலை நாடுகள் வந்து உக்ரைனை ஆதரிக்கிறார்கள். மேலை நாடுகள் என்பது ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக நேட்டோ. ஆமாம், நேட்டோ படைகள் உக்ரைனுக்கு வந்து நிறைய ஆயுதங்களை கொடுக்கிறார்கள். அமெரிக்கா சொல்லவே வேண்டாம். அமெரிக்கா முழுமையாக உக்ரைனை ஆதரித்து பல அதிகமான ஆயுதங்களை, நிதி உதவிகளையும் அமெரிக்கா கொடுக்கிறது. இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் வேறு வழியே இல்லை, நாங்கள் எங்களுடைய அணு ஆயுதத்தை தான் எடுக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனால் அணு ஆயுதத்தை வந்து புட்டின் பயன்படுத்துவதற்கு முடியுமான்னு கேட்டால் முடியும். காரணம், 2020 வந்து ரஷ்யாவுடைய பாராளுமன்றம் இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு சிறப்பு அதிகாரத்தை வந்து புட்டினுக்கு கொடுத்துருச்சு. அது பெரிய வல்லரசு நாடுகள் கொடுக்கறது தான். அமெரிக்காவில் கூட ஏற்கனவே இந்த சட்டம் இருக்குது. அதாவது தேவையான நேரத்தில் தேவையான பொழுது அமெரிக்க ஜனாதிபதி அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு சட்டம் அமெரிக்காவில் இருக்குது. அதே மாதிரி சட்டம் 2020 ரஷ்யாவிலையும் வந்துருச்சு. அப்போ அணு ஆயுதம் ரஷ்யாவில் இருக்கான்னு கேட்டால் அவன் இருக்குது, போதுமான அளவு இருக்குது. ஏன்னா யுஎஸ்எஸ்ஆருங்கிற ஒரு சோவியத் யூனியன் நாடு பல நாடுகளாக பிரிந்த போது கூட அதில் பலமிக்க நாடாக இருப்பது ரஷ்யா தான். ஏன்னா ரஷ்யாவில் தான் எல்லாமே இருக்குது. ரஷ்யாவில் தான் அணு ஆயுதம் இருக்குது, பெரிய படைகள் இருக்குது, பணம் இருந்தது. இன்றைக்கி அதிகார மையம் அங்கே இருக்குது. அப்போ வந்து இன்றைக்கி வந்து ரஷ்யா நினைத்தால் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம். முதன்முறையாக இந்த வார்த்தையை புட்டின் பயன்படுத்தியிருக்கார். இது வரைக்கும் புட்டின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். வட கொரியாவில் ஒருத்தர் சொல்லுவார், நான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேன். சில நாடுகள்லாம் சொல்லும். ஆனால் பொதுவாக வல்லரசு நாடுகள் அப்படி வார்த்தையை விட மாட்டாங்க. ஏன்னா விட்டு அதை பயன்படுத்தணும். அப்போ அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேன் என்று சமீபத்தில் ஈரான் சொன்னது ரஷ்யா இருக்கிற தைரியத்தில் சொன்னது தான். அங்கே இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே யுரேனியத்தை பிரித்து பார்க்குற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யுரேனியத்தை, அணுவை பிளந்தால் தானே அணு ஆயுதம். அணுவை பிளந்து அதனுடைய ஆற்றலை பயன்படுத்துவது, அதுக்கு யுரேனியம் தேவை. அப்போ ஒரு நாடு வந்து குறிப்பிட்ட அளவு தான் யுரேனியம் வச்சுருக்கணும்னு சட்டமே இருக்குது. அதெல்லாம் யாரும் அமெரிக்காவோ ரஷ்யாவோ அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அதான் உண்மை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து புட்டின் சொன்னது என்பது முக்கியமானது. இதுக்கு எதிரொலி என்னன்னு பார்த்தா, இன்றைக்கி அவர் செலன்ஸ்கி சொல்கிறாரு, நாங்கள் கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்துவோம்னு. இப்படி நீங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா நான் கிளஸ்டரை பயன்படுத்துவோம். அது என்ன கிளஸ்டர் அணுகுண்டு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆமாம், கிளஸ்டர் அணுகுண்டுன்னு பார்த்தீங்கன்னா இதையும் கண்டுபிடிச்சது அமெரிக்கா தான். அந்த வியட்நாம் யுத்தம் நடந்துச்சுல 60களில் 70களில் வியட்நாம் யுத்தத்தில் வியட்நாமை போய் அமெரிக்கா வந்து பிடிச்சி பெரிய யுத்தம் நடத்தினாங்க. அப்பொழுது கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தினாங்க அமெரிக்கா. அப்போ தான் முதல் முறையாக. இந்த கிளஸ்டர் குண்டுகள்னால் என்னென்னா, சின்ன குண்டுகளாக இருக்கும், ஒரு கொத்தாக இருக்கும். அதை நீங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் தூவி விட்டுடலாம். அது இன்றைக்கி வேணாலும் வெடிக்கலாம், பல வருடங்களுக்கு கழிச்சும் வெடிக்கலாம். வியட்நாமில் இப்போ சமீபத்தில் கிளஸ்டர் குண்டு அமெரிக்கா போட்ட குண்டு வெடிச்சிருக்கு. சமீபத்தில்
கிளஸ்டர் குண்டு வெடிக்காமே இருக்கும், அங்கங்கே தூவி விட்டுருவாங்க விமானத்தில் போய். ரொம்ப டேஞ்சர். என்னைக்காவது ஒரு நாள் வெடிக்கும். சமீபத்தில் வியட்நாமில் வெடித்து நூற்றுக்கணக்கான பேர் காயமாயிருக்காங்க. அந்த மாதிரி எங்கள்கிட்ட கிளஸ்டர் குண்டுகள் அதிகமாக இருக்குது, நாங்கள் விமானத்தில் வந்து தூவி விட்டுருவோம் ரஷ்யாவிலேன்னு ஒரு மிரட்டல். இப்படி இவங்க மிரட்டுறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறோம், ரெண்டும் பக்கத்து நாடு. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு என்னதான் பிரச்சனை, ஒரு 2 வருஷம் இழுத்துட்டு போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தேவையில்லாத உயிர் பலி. சொல்லப்போனால் ரஷ்யாவுடைய இராணுவ அமைச்சர் போன வாரம் சொன்ன செய்தி, 5 லட்சம் உக்ரைனிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது பல்வேறு ஊடகங்களில் வந்துச்சு. 5 லட்சம் போர் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கான என்னங்க அது? இது வந்து ஒரு பெரிய இழப்புல. இதை வந்து உக்ரைன் சொல்லலை, இது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ இந்த அளவுக்கு என்னத்துக்கு பக்கத்து நாடு, பங்காளியாக இருந்த நாடு இப்படி சண்டை போடணுமா அப்படின்னு பார்த்தா சின்ன வரலாறும் இருக்குது. இப்போது 91க்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரே நாடாக இருந்தது தான், சோவியத் யூனியனாக இருந்தது. 91க்கு முன்பாக அந்த 2 நாடுக்கு பக்கத்தில் கிரீமியான்னு ஒரு சின்ன மாநிலம் இருக்குது, கிரீமியா. அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு தன்னாட்சி, ஒரு அட்டானமஸ் கண்ட்ரி. அது ஒரு நாடு தான், பிரிஞ்ச நாடில் ஒன்று. அது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்குது, கிட்டத்தட்ட கருங்கடலை ஒட்டி இருக்கிறது. அதாவது பிளாக் சீன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒட்டி இருக்கிறது ஒரு சின்ன நகரம், சின்ன ஒரு ஸ்டேட்டு. அது எப்படின்னா, அது ஒரு துறைமுகம் இருக்குது, இந்த போர்ட் ஆஃப் செவஸ்டோ அப்படின்னு ஒரு துறைமுகம். இப்போ இந்த 91க்கு முன்னாடி ரஷ்யாவுடைய யுஎஸ்எஸ்ஆருடைய ஜனாதிபதியாக இருந்த குருஷேவ், அவர் வந்து என்ன செஞ்சார்னா, இந்த செவஸ்டோவை உக்ரைனோட சேர்த்து விட்டார். எல்லாமே ஒரு மாநிலங்கள் தானே, யுஎஸ்எஸ்ஆர் தான், அது யுக்ரைனோட இருக்குன்னு சொல்லி சேர்த்து விட்ட ஒரு மாநிலம். ஆனால் 91 வந்து நாடுகள் பிரிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யா என்ன சொல்லுது, எனக்கு அந்த செவஸ்டோ வந்து எங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற பிரச்சனை. அப்போ அதனால் அவங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கு. காரணம், கிரீமியாங்கிற அந்த ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டில் அதிகமாக ரஷ்ய மொழி பேசுகிறவங்க தான் இருக்காங்க. 53 விழுக்காடு ரஷ்ய மொழி பேசுகிறவங்க. உக்ரைனிய மொழி 25% தான் இருப்பாங்க. இதில் என்ன கொடுமைனா, கிரீமிய மொழி பேசுகிறவங்க 10% தான். அப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பு உக்ரைனும் ரஷ்யாவும் ஆக்கிரமித்து அந்த துறைமுகத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போ இது எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்பொழுது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அப்பொழுது ஒரு சண்டை வருது. அதில் ரஷ்யா போய் அந்த கிரீமியாவை கைப்பற்றிக்கிறாங்க. 2014 நடந்த விஷயம். 2014 ஒட்டுமொத்தமாக அந்த கிரீமியாவுடைய நகரத்தை கைப்பற்றி அந்த செவஸ்டோ துறைமுகத்தை ரஷ்யா கைப்பற்றி கொண்டது. அது என்ன காரணம்னா, அந்த பிளாக் ஷீயில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கச்சா எண்ணெய்களை அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில்நுட்பம் வச்சுருக்காங்க. அந்த கப்பல்கள் இன்றைக்கும் இந்தியா வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறாங்கல்ல, அந்த செவஸ்டோ போர்ட் வழியாக தான் வருது. அந்த உக்ரைனை வந்து நாம் தாஜா பண்ணக்கூடிய சூழலுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா அந்த கிரீமியா வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்போ அந்த காலகட்டத்தில் தான், அதுவரை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரஷ்யாவுமே நேட்டோ படைகளோட நேச நாடுகளோட ஒன்றா தான் இருந்தது. இப்போ நீங்கள் நேட்டோ நாடுகள்னு சொல்கிறாங்கல்ல, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2ஆம் உலகத்தில் நடந்துச்சுல, அப்போ யார் உலகத்து 2வது என்ன காரணம் நடந்துச்சு? ஜெர்மனியும் இத்தாலியும் ஒரு பக்கம், ரஷ்யாவும் ஐரோப்பிய நாடுகளும் இன்னொரு பக்கம். பெரிய யுத்தம். ஹிட்லர் தற்கொலை பண்ணுறாரு, முசோலின் கொல்லப்படுறாரு, ஜெர்மனியும் இத்தாலியும் தோற்று போகுது. அப்போ இந்த ஐரோப்பிய யூனியன்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நேச நாடுகள், நேச அமைப்புன்னு ஏற்படுத்துகிறாங்க. இதில் என்ன பியூட்டினா, அந்த அமைப்பில் ஜெர்மனியும் சேர்ந்துட்டு இத்தாலியும் சேர்றாங்க. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், இனிமேல் சண்டை போடக்கூடாது, அடுத்த உலக யுத்தமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படித்தான் நேச அந்த நாடுகளுடைய அசோசியேஷன் பெல்ஜியத்தில் வச்சு ஏற்படுத்தப்பட்டது. பெல்ஜியத்தில் தான் பொதுவாக இருக்கட்டும், நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான நாடாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை இருக்கும்போது 2014 இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் ரஷ்யா நேசப்படைகளிலிருந்து வெளியே போயிடுது. ஏன்னா உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம், அதை ரஷ்யா வெளியே போயிடுது. இது ஒரு ஃப்ளாஷ்பேக்னு வைங்களேன். இப்போ இந்த பிரச்சனையை, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்குள்ள பிரச்சனை சாதாரணமாக 2 நாடுக்கும் பேசி தீர்த்துக்கலாம். இதில் வந்து நேச நாடுகள் தலையிட்டதும் அமெரிக்கா தலையிட்டதும் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். நேச நாடுகளை தாண்டி அமெரிக்கா தலையிட்டதான் பெரிய பிரச்சனை. என்ன காரணம்னா ஒன்று தாங்க, இந்த செவஸ்டோ துறைமுகத்தில் அமெரிக்கா தங்களுடைய படையை நிறுத்துவதற்கு ஆசைப்படுது. அமெரிக்கா அந்த துறைமுகத்தை உக்ரைன் வச்சுக்கிட்டாங்கன்னா, அமெரிக்காவுக்கு என்னென்ன ஆசைனா, எங்கெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்கோ அங்கெல்லாம் போய் அவங்க படையை நிப்பாட்டிடுவாங்க. இப்போ வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனமா, அங்கே ஒரு படை இருக்கும். இது மாதிரி நம்ம ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லா நாடுகள்லையுமே அமெரிக்க படைகள் இருக்குது. அதே போன்று இந்த ரஷ்யாவை அச்சுறுத்தும் விதமாக இந்த செவஸ்டோவை வச்சுக்கணும். ஏற்கனவே பங்களாதேஷில்
நாங்கள் இந்த படையை நிப்பாட்டிக்கிறோம்னு சொல்லி தான் நாங்கள் பிரச்சனைலாம் போச்சு, கேட்டதெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது. ஆமாம். அந்த போர்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு லாபி என்னென்னா, எல்லா நாடுகள்லையும் தங்களுடைய படைகளை போய் நிறுத்தி கொண்டோன்னா நான் தான் பெரிய ஆள், நான் நினச்சா அங்கே அடிச்சிருவோன்னு அப்படின்னு. இந்த செவஸ்டோ துறைமுகத்திற்கு வந்து ஆரம்பத்தில் உக்ரைன் வந்து ஒத்துக்கல. இந்த ஜெலன்ஸ்கி பிரதமராக வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. எப்படி, நீங்கள் எனக்கு உதவி பண்ணினா, எனக்கு கிரீமியாவை வந்து முழுமையாக எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இந்த செவஸ்டோ துறைமுகத்தை நீ வந்து உன் படைகளை நிப்பாட்டிக்கோ. இது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் ரஷ்யாவுக்கு. எங்கள் பக்கத்துலங்க ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் அமெரிக்கா படை இருந்தால் இவன் தூங்க முடியுமா? புட்டினால் தூங்க முடியுமா நிம்மதியா? அதுதான் பிரச்சனை. அது உடனே வந்து புட்டின் இருந்து என்ன செய்யற ஜெலன்ஸ்கிட்ட, இந்த பாரு பிரச்சனை உனக்கு எனக்கும், நீ நானும் பங்காளி தான், பேசி தீர்த்துக்குவோம், நமக்குள்ள 1000 இருக்குது, நீ அமெரிக்காவை கூப்பிடாத, நேச நாட கூப்பிடாத அப்படின்னு சொல்லும்போது ஜெலன்ஸ்கி எடுத்த ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான் அமெரிக்காவை உள்ள அழைச்சது. தவறு முழுக்க முழுக்க ஜெலன்ஸ்கி பக்கம் தான். இது வந்து நியாயம் இருக்கலாம் ஜெலன்ஸ்கி, ஆனா நீ யாரை கூப்பிடணும்? இல்ல அடிப்படை காரணம்னு பார்த்தா இவர் பக்கம் தானே தப்பு இருக்கு. அதாவது அடிப்படை காரணம்னு பார்த்தா ரஷ்யா பக்கமும் தப்பு இருக்கு. ஏன்னா குருசேவ் கொடுத்த அந்த கிரிமியாவை நீ விட்டு கொடுக்கணும்ல. ஆரம்பத்திலேயே குருசேவ் வந்து இந்த கிரிமியாங்கிற பகுதி உக்ரைனுக்கு சொந்தமானதுன்னு கொடுத்தாங்கல்ல. ஆனா இவனுக்கு என்னன்னா, ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, 2 பேரும் பயன்படுத்திக்குவோம், நீனும் பயன்படுத்திக்கோ நானும் பயன்படுத்திக்கிறேன், பங்காளியெல்லாம் இருந்துக்குவோன்னு தான் ஆரம்பத்தில் இருக்காங்க. 2014 முன்னாடிலாம் அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உக்ரைன் வந்து கொஞ்சம் முரண் பிடிக்கிறது, பிரச்சனை பண்ண உடனே போடான்னு சொல்லிட்டு இவனே போய் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டான். அப்பவும் இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் தான். பட் அமெரிக்கா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிச்சுல. ஏன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யா பிரச்சனை மூழ்வதற்கு காரணமா அமெரிக்கா இருந்திருக்காதோ ஸ்டார்டிங்ல. கண்டிப்பா. எங்க ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ல. இப்போ ஊர் 2 பட்டு போனா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அமெரிக்கா வந்து இத்தனை $1 பில்லியன் ஆயுதங்களை எதுக்கு போய் உக்ரைனுக்கு கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. எங்க சும்மாவா கொடுப்பான்? பல $1 பில்லியன் பில்லியன் கொண்டு போய் வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, ஆயுதத்தை வச்சுக்கோ, கிளஸ்டர் வெடிகுண்டை வச்சுக்கோ கொடுப்பானா? அவன் என்ன பார்த்தான், நீ போடு நான் பின்னாடி இருந்து ஏற்கிறேன்னு பார்த்தான். நேசப்படைகள் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 32 நாடுகள் இருக்கு, அவங்களும் நானும் தர்றேன். ஏற்கனவே ரஷ்யா எச்சரிக்கை கொடுத்தான், நேசப்படைகள் வராத, அமெரிக்கா உள்ள வர வேண்டாம், நானும் உக்ரைனு பேசிக்கிறோம், எங்க பிரச்சனை கேட்கல. இது அதிகமானதுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு வழியே இல்லாமல் போச்சு. அப்படின்னா இனி வந்து அணு ஆயுதத்தை நான் பயன்படுத்துவேன். ஏன்னா நீங்கள் திருப்பி வர்றீங்க. இந்த போர் வந்து ஏன் இழுத்துட்டு போகுது? நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான். இப்போ வந்து அமெரிக்காவோ நேசப்படைகளோ நேச நாடுகளோ சப்போர்ட் பண்ணவில்லை என்றால் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தேவையான பகுதிகளில் மட்டும் ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ உக்ரைனுக்கு வந்து ராணுவ வீரர்கள் குறைந்து போயிட்டாங்க, பல பகுதிகள் அழிஞ்சு போச்சு, மக்கள் வெளியேறிட்டாங்க, பல்வேறு நாடுகளுக்கு அவர்கள் அகதிகளாக போயிட்டாங்க. அப்படிங்கும்போது இன்னும் நீங்கள் உக்ரைனை மோசமாக்கிட்டே இருக்கீங்க. உக்ரைன் திருப்பி அடிக்குதுங்க, அவங்கள்ட்டையும் ஆயுதம் கொடுத்தவங்க அடிக்க தானே செய்வாங்க. நான் வீக்காக இருக்கேன், எனக்கு ஆயுதம் இருக்கும்போது நான் சுடத்தானே செய்வேன், அதன் அடிப்படையில் சுடுறேன். ஆனால் என் நாடு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, மக்கள் வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க, செத்து போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுங்க இப்போது உக்ரைனில் இருக்கிற எத்தனை ஹாஸ்பிட்டல்கள் மேலே வந்து குண்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப மோசமாக உக்ரைன் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு 20% ரஷ்யாவுக்கு பாதிப்புனா 80% உக்ரைனுக்கு பாதிப்பு. நீ வந்து வெறும் கிளஸ்டர் குண்டை மட்டும் வச்சு என்ன பண்ண போகிற? கிளஸ்டர் குண்டு வந்து 60களில் தயாரித்தது, அதுவும் டேஞ்சரஸ் தான். நீ தூவி விட்டுருவ, நான் செத்தா எனக்கு ஒரு கை போனால் உனக்கு 2 கை போடுங்கிற அந்த கருத்து தான். அந்த அர்த்தத்தில் நான் தூவி விட்டுருவேன், நீ இப்போ இல்லைனாலும் என்னைக்காலும் உனக்கு பிரச்சனை. இன்னும் நான் வந்து உனக்கு ஒரு பேசுகிறேன், அணுகுண்டை பயன்படுத்தினா நீ இருப்பியா? அந்த இடத்துக்கு போச்சுன்னா அது வந்து நிச்சயமாக ரஷ்யாவுக்கு உக்ரைன் மட்டும் முடியாதுல்ல. இது அடுத்த கட்டத்துக்கு எங்கள் பக்கத்தில் ஃப்ரான்ஸை போடுவாங்க, ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகள் பாதிக்காதா? அமெரிக்கா தூரத்தில் இருக்கு. அணு ஆயுதத்தை தொட்டால் இது 3ஆம் உலக போருக்கான வாய்ப்பு இருக்கும்ல. அணு ஆயுதத்தை எந்த நாடு தொட்டாலுமே வாய்ப்பு தான். இப்போ நீங்கள் ஈரான் வந்து என்ன தைரியத்தில் சொல்கிறாங்க, ரஷ்யா இருக்க தைரியத்தில் சொல்கிறாங்க. இப்போ இது வந்து என்னன்னா, அணு ஆயுதத்தை தொட்டு விடுவோம் என்று இன்னைக்கு வந்து வெறும் வாயிலை புலி வருது கதையாக சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே புலி வந்துச்சுன்னா என்ன வருது? அதான் சொல்லாத நபர் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் பிரச்சனை. புடின் சொன்னது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா புடினுக்கு வந்து 2020 தெளிவாக சட்டம் அந்த நாட்டு அரசாங்கத்தில் போடப்பட்டு விட்டது. புடின் நினைத்தால் அணு ஆயுதத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், இதை பார்லிமெண்ட்டில் கேட்க தேவையில்லை, யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க தேவையில்லை, புடின் நினைச்சா பண்ணிடலாம். இந்த அதிகாரத்தை 2020 இந்த அவசர சட்டம் சொல்லிடுது. அவங்க அவசர சட்டமே போட்டாங்க பாராளுமன்றத்தில் வச்சு. புடினுக்குன்னு இல்லை, அந்த பிரதமர், ரஷ்ய பிரதமருக்கு அதிகாரம்.
ஆப்வியஸ்லி அவர் தானே பிரதமர். ஆமா. அது சொல்லப்போனால் சர்வாதிகாரத்தோடு இருக்கார். அவருக்கு முழுக்க கொடுத்துட்டாங்க. அதனால ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அமெரிக்க தேர்தலில் ஒருவேளை வந்து இந்த ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டால் அவர் ரஷ்யா ஆதரவு மனப்பான்மையுடையவர். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. சூழலே மாறும், காட்சி மாறும். அது ஒன்று இருக்கிறது. ஏற்கனவே பழைய தேர்தலே போன தேர்தலே வந்து ரஷ்யா வந்து அவருக்கு உதவி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு பெரிய லாபி ஓடிச்சு. ஆமாம். பைடனும் கமலா ஹாரிஸும் தான் உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் ட்ரம்ப் வந்து உக்ரைனுக்கு ஆதரவு என்கிற மனம் எடுக்கவே இல்லை, அந்த ஸ்டாண்ட் எடுக்கவே இல்லை. ஆமாம். ரஷ்யா ஆதரவு மனப்பான்மை தான். அது வந்தால் என்ன ஆகும் தெரியல, காட்சி மாறலாம், டோட்டலி சேஞ்ச் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து அணு ஆயுதத்தை எடுத்துருவன் மிரட்டுவது என்பது அதுவும் டேஞ்சர் தான். ஏன்னா ஒரு அணு ஆயுதத்தை போட்டால் உக்ரைன் காலி ஆகிடும், ஐரோப்பிய நாடுகள் பிரச்சனை வரும். அது ஒற்றை அணு ஆயுதம் போதும்ல. என்னன்னா எல்லா நாடுகளுமே சர்வதேச அளவில் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் என்று ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ஒப்பந்தம் இருக்கிறது. நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம், ஆனால் குறிப்பிட்ட அளவு தான் அணு ஆயுதம் வச்சிருக்கணும்னு ஒரு சரத்து இருக்கு ஒப்பந்தத்தில். இவ்வளவு இத்தனை கிலோ யுரேனியம் தான் வச்சிருக்கேன்னு. ஆனால் அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் எத்தனை கிலோ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது நம்ம ஒன்றுமே கவனிக்க முடியாது, எவ்வளோ இருக்குன்னே தெரியல. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் புடின்ங்கிற அந்த சொன்ன வார்த்தை என்பது நம்ம எளிதாக கடந்து போகிற வார்த்தை இல்லை. ஏன்னா அவர் ஒரு முக்கியமான நபர், ஒரு அதிகாரத்தோடு இருக்கிறார். அவர் சொல்லிட்டு செய்யாமல் இருக்கவும் வாய்ப்பு இல்லை. அதனால் மேலை நாடுகள் அமைதியாக இருங்க, அமெரிக்கா அமைதியாக இருக்கட்டும், ஐரோப்பிய யூனியன் நேட்டோ நாடுகள் அமைதியாக இருங்க, நாங்கள் வேலையை பார்க்குறோம், நீங்கள் தலையிட்டு பிரச்சனையை பெருசாக்க வேணாம் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறார். புடினுடைய எச்சரிக்கை அப்படி பார்க்கணும். நீங்கள் இந்த புடினுடைய எச்சரிக்கையை வந்து சும்மா ஈரான் எச்சரிக்கை மாதிரிலாம் பார்க்காதீங்க, அது வேற. அவங்கள்ட்ட வந்து எல்லாம் இருக்கிற ஆயுதங்கள்லாம் வந்து பழைய ஆயுதம். புடின்ட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு நிகரான ஆயுதம், அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் ரஷ்யாட்ட இருக்கு. ஸோ புடினுடைய எச்சரிக்கையை நம்ம எளிதாக கடந்து விட முடியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இல்லை. ஒரு அணு ஆயுதம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த உக்ரைன் நிலைமை என்னவாகும்? அதாவது உயிர் பிழைப்புக்கிட்ட சான்ஸ் இருக்குமாங்க? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 60களில் 70களில் அதிகபட்சமாக இந்த கிளஸ்டர் குண்டுகளை போட்டாங்க. ஆமாம். அதெல்லாம் 70 கிலோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அணு ஆயுதத்தை இதுவரை பெரிய அளவில் யாரும் பயன்படுத்தலை. சொல்லப்போனால் அணு ஆயுதத்துடைய ஆரம்பம் புள்ளியாக இந்த அணுகுண்டுகளை பயன்படுத்தினது அமெரிக்கா, ஜப்பானில் போட்டாங்க. அதுவே எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நினச்சி பாருங்க. எப்போ 45களில் அப்பொழுதே அணுகுண்டை போட்டே அந்த ஹிரோஷிமா நாகசாகிங்கிற நகரம் இன்ன வரைக்கும் உயிர்ப்போட இல்லை. இன்றைக்கும் பிறக்கின்ற குழந்தைகள் ஊனமாக பிறக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை 45லே அப்படின்னா இன்றைக்கி 2024 கிட்டத்தட்ட 75 வருஷம் அப்புறம் எவ்வளோ டெக்னாலஜி இருக்கும். அப்போ வந்து ஒரு சாதாரணமாக உணர்ச்சி வசப்பட்டு உக்ரைன் மேலே ரஷ்யா போட்டாவோ இல்லை ஏதோ ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் போய் போட்டாவோ அது மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணத்தானே செய்யும். அது உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய கேடு தான். அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. இதை வந்து ஒரு எச்சரிக்கையாகவே அவர் சொல்லியிருக்கார். அமெரிக்காவுக்கும் மேலை நாடுகளுக்கும் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம், உக்ரைனுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யாதீங்க, நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், 2 வருஷமாக போர் போயிட்டுருக்கு, அங்கே 5 லட்சம் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, நீங்கள் உக்ரைனை அழிச்சிடாதீங்க, அது இது தொடர்ந்தால் நான் அங்கே அணு ஆயுதத்தை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்கிற வார்த்தை என்பது மிக ஒரு அபாயகரமான வார்த்தையாக நான் பார்க்குறேன். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுகிறேன். நன்றி.